வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்ட திரைப்படம் சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வசூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து ஒரு கலெக்ஷன் வந்து நடத்திருக்குங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ட திரைப்படம் வந்து 40வது நாளை கடந்து 50வது நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். சேம் டைம் விஸ்வாசம் திரைப்படமும் 40 நாள் தாண்டி 50ஆம் நாள் வந்து போய்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் வந்து 2 நடிகர்களோட ரசிகர்களுமே படத்தை வந்து 50ஆம் நாள் அன்னைக்கு வச்சு கொண்டாடுறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சிறப்பாக செம்மையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புகிறோம். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை விஸ்வாசம் இந்த 2 திரைப்படமும் சென்னையில் எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சென்னை வசூல் எவ்வளோன்னு சொல்லிட்டு. போன தடவை நம்ம அப்டேட் பண்ணும்போது வந்து ஒரு ராங்கான ஒரு நியூஸ் வந்து நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா பேட்டை திரைப்படம் சென்னையில் 17 கோடி தாண்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஆனால் அது ஒரு ராங். ஏன்னா ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னா உடனே அதை திருத்திக்கணும். பார்த்தீங்களா, இப்போ வரை நமக்கு வந்து கிடைச்ச தகவல் படி பேட்டை திரைப்படம் சென்னையில் மட்டும் 16 கோடியே 20 லட்சத்தை தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் விஸ்வாசம் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து 13 கோடியே 10 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வசூலில் யார் இருக்கா அப்படின்னா வந்து நம்ம 2.0 திரைப்படம், நம்ம ரஜினி சாரோட 2.0 திரைப்படம் 26 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. செகண்டில் வந்து பாகுபலி இருக்குது 18.5 கோடின்னு நினைக்கிறேன். தேர்ட் பிளேஸ்ல வந்து நம்ம பேட்டை திரைப்படம் தான் இப்போ வந்து அமைஞ்சிருக்குங்க. 4th and 5th பிளேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் அவர்களுடைய சர்க்கார் மற்றும் மெர்சல் இருக்குது. அதுக்கடுத்து விஸ்வாசம் திரைப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கபாலி, காலா போன்ற படங்களும் இருக்குது. ஸோ வந்து அதிகமாக 10 கோடியை தாண்டி சென்னையில் வசூல் பண்ண படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட படங்கள் வந்து 5 படங்கள் இருக்குது. சாரி, எந்திரன் வேறு இருக்குது. ஸோ 5 படங்கள் கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். 5 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். லிங்கா அந்தளவு கலெக்ட் பண்ணலையே, என்ன டவுட்டாகவே இருக்குது கொஞ்சம். ஏன்னா நிறைய உண்மை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நான் இப்போ வந்து சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா, இந்த நிலையில் இன்னொரு நியூஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லணும்னு நினைச்சேங்க. நம்ம சன் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நாடகம் தான் வந்து ஸ்பெஷலே. நிறைய பேர் நாடகத்துக்காக தான் சன் டிவி வந்து காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாங்க. அதில் வந்து ஏதோ ரோஜா நாடகம்னு நினைக்கிறேன். அது வந்து விரும்பி பார்க்குறாங்களா நிறைய பேர். ஸோ அதில் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் ரோஜாவாம். அவங்க வந்து இடையில வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ரொம்ப ஆசை அப்படிங்கிறது வந்து நம்ம ரஜினி சாரோட சேர்ந்து ஹீரோயினாக நான் வந்து செய்யணும், ஒரு படத்தில் ஹீரோயினாக ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சேம் டைம் அஜித் சாரோடைய படத்தில் அவருக்கு தங்கச்சியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம சேனல் எக்ஸ்ட்ராவாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூஸுங்க. அப்புறம் வந்து தலைவர் 166 படத்தை பற்றி யாருக்கார் ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது நியூஸ் வேணும் அப்படின்னா நம்ம கடைசியாக போட்ட வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோடைய கடைசியாக வந்து ஒரு தம்ப்நெயில் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ண இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம SRFG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.